Stalin will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. அவர் ஒரு லட்சியம், எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும்ன்றதுக்காக அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு. ஒரு சரி, சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசையெல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க. அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு. அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம் நம்புறாரு அவரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்டை நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை நடத்த முடியாதா? இதே தானே அங்க. அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. சரி, இது என்ன ஒரு ஸ்டேட், அங்க என்ன ஒரு 30 ஸ்டேட். இதே மாதிரி அங்க 4 அதிகாரி இருப்பாங்க. இந்த அதிகாரியை கூட்டு போயிடலாம். தினேஷ் கேபினட் செக்ரட்டரி ஆயிடுவான். இதே டீம் அங்க, அதே டீம். அப்பதானே நிரந்தரமா முட்டு சந்தில வச்சிருக்க முடியும். பிரதமர் அறிமுகம் பண்ணும்போது என்னென்ன அறிமுகம் பண்ணாரு தெரியுங்களா? இல்ல, அது ஒரு பிரபல நக்கீரன்ல போட்டிருந்தாங்க. அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ பிரபலன்னு சொன்னீங்களா? அது என்னது? பிரபல பத்திரிகை. பிரபல பத்திரிகை நக்கீரன். ஆமா, சொல்லுங்க, என்ன போட்டிருந்தாங்க? நக்கல்யா அவனுக்கு. தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு திரு ஸ்டாலினை தமிழ்ல சொன்னாரா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல. இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா? நீ கண்டுபிடிச்சலாம். சொல்லுங்க, சொல்லியா செய்தி. நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சரிங்க, வா. நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க? இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ நக்கின்ல வந்த நியூஸ் சொன்னோட நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா இதே நியூஸ் கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமை ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா. வானத்தை போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியுதா இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு? யோசிக்கணுமா வேணாமா?